ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கேமிங் ஆப் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து காட்டிடுறேன். ஓகே, அது பாருங்க, என்னோட க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் பாருங்க ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்துடுறேன். ஓகே, ஸோ வந்ததுக்கப்புறம் பாருங்க அதில் விட்ரா இருக்குது. ஸோ விட்ரா வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து பாருங்க விட்ரா ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டுடேல இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 30 days வச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க நான் பண்ண விட்ரால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் இல்லை யூபிஐ மூலம் நீங்கள் விட்ரால்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். பாருங்க, நான் எல்லாமே யூபிஐ மூலமா விட்ரால்ஸ் வந்து எடுத்துப்பேன். சோ இது சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்க ஒரு சூப்பரான ஒரு கேமிங் ஆப் கைஸ். ஓகேங்களா? சோ ஒரு லாங் டைம் ரன் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். சோ எக்கச்சக்கமான கேம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி இது போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஆஃபர்ஸ், சோ இது போக இந்த டெபாசிட் ஆஃபர்ஸ், அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஒரு ஆப், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சோ அதை பத்தினா ஃபுல்லா நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெப்தா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எப்படி அமௌண்ட் சென்ட் பண்றாங்க உங்களுக்கு சொல்லி தரேன். சோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஓகேவா? சரி கைஸ், நம்ம வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். சோ வீடியோக்குள்ள பார்க்கும்போது ஸோ நம்மளோட சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அது போக வீடியோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வீடியோவை ஷேர் பண்ணி விடுக்கோங்க. அது சேனலோட க்ரோத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க, என்னோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ நம்மளோட குரூப்ஸை மறக்காம எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட குரூப்பில் எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் லான்ச் ஆனாலும் சரி, ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் இருந்தாலும் சரி, என்ன அப்ளிகேஷன் நான் பேமெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், ஸோ என்ன அப்ளிகேஷன் பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்கான், என்ன அப்ளிகேஷன் புதுசாக வந்திருக்கு, எந்தெந்த அப்ளிகேஷன் ஒர்க்கிங் ஆகும், ஸோ எந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஸோ இது பற்றின நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் மறக்காம நம்மளோட குரூப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஒரு ஆப், ஓகேவா? ஸோ இந்த ஒரு வெப்சைட்டுக்கான லிங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி கைஸ். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட நேம், உங்களோட பாஸ்வேர்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் டேஷ்போர்டே வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? சோ இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போறோம். சோ அமௌண்ட் வந்து பண்ண போறோம். ஓகேவா? சோ இது போக சைடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அமௌண்ட் வந்து பண்ண போறோம். சோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் அப்படின்னு ஒரு டேப் கொடுத்துருப்போம். அதுக்குள்ள வந்து அப்படின்னா ரெஃபரண்ட் இருக்கும். சோ ரெஃபர் பண்ணி அமௌண்ட்ஸ் வந்து பண்ண போறோம். சோ இது போக இந்த விஐபி அதெல்லாம் போடுறோம்னா நீங்க அமௌண்ட்ஸ் வந்து பண்ண போறோம். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் லக்கி பிளேயர், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளே கேம்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இது எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம அமௌண்ட் ஜென்ரேட் பண்ண போறோம். சோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கும். சோ இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வாலெட் தனியாக வந்து போட்டிருக்காங்க. இந்த வாலெட்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ அமௌண்ட்டை வந்து லோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. சோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா போதும் அப்படின்ற போது விட்ரா கிளிக் பண்ணி விட்ரால்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? சோ இது எல்லாமே எப்படி சொல்லி உங்களுக்கு லைவா சொல்லி தரேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே நீங்க பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் இருக்கணும். ஓகேவா? சோ பேலன்ஸ் இருக்கணும். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள வந்த உடனே நீங்க பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபாசிட் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டெபாசிட் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு டெபாசிட்ல என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து காட்டுவாங்க. ஓகேவா? சோ இதே மாதிரி இந்த கோல்ட்ஸ் பிட் வெப்சைட்டுக்கு நீங்க புதுசா வர்றீங்க, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உள்ள வந்தோடனே நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குமே ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, சோ அந்த ஆஃபர்ஸ் நீங்க எங்க செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஹோம் ஆப்ஷன் வந்துட்டீங்க அப்படின்னா பாருங்க, இதுல ஒரு இந்த பேக் மாதிரி இருக்கும். வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸோ வெல்கம் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா 1000% சாரி 100% வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி அப்படின்னா நீங்கள் 100 rupees டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா 100 rupees ரிவார்டு அப்படி. ஓகேவா? ஸோ அதே ஒரு 500 ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 500 அப்படி ரிவார்டு. ஓகேவா? அதே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1000 அப்படியே உங்களுக்கு ரிவார்டு. எவ்வளோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் அப்படியே உங்களுக்கு ரிவார்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் போனஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ புதுசாக உள்ள வர்றவங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணுறது சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்துடலாம். அதுக்கப்புறம் டெபாசிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சேனல், ஓகே, ஸோ இந்த சேனல் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 1% ஆஃபர், இந்த சேனல் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 1% போனஸ். ஓகேவா? ஸோ போனஸ். ஸோ இந்த சேனல் ரீசார்ஜ் பண்ணி 1%. ஓகேவா? ஸோ இந்த ஒரு போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக கீழே வந்து பாருங்க, நீங்க 500 ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1% + 5%, 0.5% உங்களுக்கு போனஸ். ஸோ தட் 1000 rupees ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 1% + இன்னொரு %. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த டிஜிட்டல் கரன்சி நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 to 25% வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க போனஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ரீசார்ஜ் பண்றவங்க ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் ஞாபகம் வச்சுக்கோங்க,
ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ப்ளே பண்ண போறீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நானும் சேனல் வந்து பொறுப்பு கிடையாது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் ரிஸ்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நானும் சேனல் பொறுப்பு கிடையாது. ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இல்லை உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ரிஸ்க் எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம அமௌண்ட் எப்படி டெபாசிட் பண்ணுற சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஆப்ஷன் வந்துருங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா காலம் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம மேலே வந்துடும் அப்படின்னா பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹந்தார் பதார் எல்லாருக்கும் தெரிஞ்ச கேம், அதுக்கப்புறம் ராக்கெட் கேமு, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவட்டார் இந்த கேமு, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் கேம்ஸ். ஓகே, அந்த கிரிக்கெட் கேம்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸோ இப்போ லைவாக போயிட்டு இருக்க கேம்ஸ் வந்து காட்டுவாங்க. அந்த கேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஓவருக்கு எவ்வளோ ரன் அடிப்பாங்க, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறவங்க எவ்வளோ டார்கெட் வைப்பாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறவங்க ஜெயிப்பாங்களா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறவங்க ஜெயிப்பாங்களா, இல்லை இந்த பால் கணக்கு ஓகே இந்த பால் டாட் ஆகுமா, இந்த பால் ரன் போகுமா, அந்த மாதிரி கான்செப்ட்ஸில் போகக்கூடிய கேம்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் வால்ட் அதிகம். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இந்த கிரிக்கெட் கேம்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி ஃபுட்பால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது கீழே வந்துறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு அந்த கேம்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்க முடியும் அந்த கேம்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ கேம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்க் தான் ப்ளே பண்ண போகிறீங்க. ஸோ பார்த்து வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ ப்ரொஃபைல் ஆப்ஷனில் வந்து பாருங்க உங்களுக்கு ப்ரொமோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது பக்கத்தில் மோர் அப்படின்னு இருக்கும். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கமிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெஃபரல் கமிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த இடத்துல கிளைம் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ரெஃபரல் கமிஷன்ஸ் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு ரெஃபரல்ஸ் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெஃபரல்ஸ் பண்ணி ஏன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எப்படி அமௌண்ட் ஆட் பண்ணுறது சொல்லிட்டு வந்து பார்த்துலாம். ஸோ இங்கே வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு டெபாசிட் இருக்கும். ஸோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும் அந்த பேலன்ஸ் வந்து காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க எங்கிட்ட இருக்க மொத்த பேலன்ஸ் ஆல் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ ட்ரான்ஸ்ஃபர் இன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ண அப்படின்னா என்னோட பேலன்ஸ் அங்கே கட் ஆகிட்டு என்னோட பேலன்ஸ் இங்கே வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்க செட்டில்மெண்ட் பீரியட் 1 hour. ஓகேவா? ஸோ 1 hourல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்ப எனக்கு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அகைன் பார்த்தீங்கன்னா விட்ரா கிளிக் பண்ணி விட்ரால்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சும்மா என்னோட அக்கௌண்ட்டில் வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போட்டு வச்சு அப்படின்னா அதுக்குமே எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கிடச்சிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இதில் இருக்கிற பெனிஃபிட். ஓகேவா? ஸோ இருக்க அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டீன் பண்ணலாம். ஸோ இந்த வேலெட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம நான் வந்து கேம் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வேலெட்டுக்கும் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் கேம் ப்ளே பண்ணிட்டு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் ஏர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இப்போ நான் சும்மா தான் இருக்கேன். ஸோ அதாவது பிரேக் விடும்போது நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி நீங்கள் வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கும் ஒரு சில இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த ஆஃபர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆஃபர்ஸ் ஆப்ஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க நீங்கள் ரெஃபர் பண்ணி ஹியூஜ் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல ஏஜென்ட் இன்விடேஷன் போனஸ் அப்படின்னு இருக்கும். எந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏஜென்ட் இன்விடேஷன் சொல்லிட்டு போட்டு வருவோம். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஸோ ஒரு ஸ்டேஜும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் எக்கச்சக்கமான அமௌண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னா நிறைய நேரம் வந்து வீடியோ வந்து போய்டும். நீங்கள் ஒன்ஸ் வெப்சைட்ல வந்துட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணுங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லா ஆப்ஷனும் நீங்கள் சூப்பராக பயன்படுத்தினீங்க அப்படின்னா அமௌண்ட்ஸ் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாம் விட்ரா பண்ணுறது மட்டும் தான் பாக்கி. ஸோ விட்ரா பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. விட்ரா பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ஆப்பில் மினிமம் விட்ரா ₹100 மேக்ஸிமம் 45,000 வரை உங்களால் பர் டேக்கு விட்ரால்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ விட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல யூபிஐ இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட யூபிஐ கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. ஓகேவா? என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட்ஸ் வந்து விட்ரா வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வித்ரா பாஸ்வேர்டு தான். ஸோ வித்ரா பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த செட் நோன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பட்டன் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட வித்ரா பாஸ்வேர்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் பண்ணிடுங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எல்லா ஆப் மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கரிங் வந்து இருக்குது. ஸோ இந்த வாக்கரிங் ஜீரோவில் இருந்தால் நீங்கள் விட்ரால்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இல்லை எல்லாம் அமௌண்ட் காட்டுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேம் ப்ளே பண்ணி ஜீரோ ஆக்கிட்டு தான் நீங்கள் விட்ரால்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? சரி ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம எப்படி கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது கேம் ப்ளே பண்ணுறது இல்லாமல் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு லைனாக தெளிவாக 1 by 1 தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம வந்து லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்